வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மட்டன் எலும்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப தட்டே காலி ஆயிரும். எல்லா சாப்பாடும் உடனே காலி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது காரம் கம்மியாக போட்டு செய்கிறப்ப குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ருசியோடு இருக்கும். இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றப்ப இந்த எலும்பு குழம்பு வந்து சளி இந்த மாதிரி இருமல்லாம் இருந்தால் கூட உடனே சரியாயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். வெறும் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரம் இல்லாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இளா ஆட்டு கறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா முத்தின ஆடாலாம் இல்லாமல் இந்த மாதிரி இளா ஆடாக இருக்கணும். கறி நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து சாம்பார் வெங்காயம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றி விட்டால் இந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2-3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. 2 தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ இதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி, பிரிஞ்சாலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே மட்டனை வந்து 2 விசில் வர வச்சுட்டு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் தனியாக. இப்போ எப்படி குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். மட்டன் வந்து வேக வைக்கிறப்போ 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வந்த உடனே எடுத்துருங்க, குக்கருக்கு ஏற்ற மாதிரி. இது கூடவே நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு குழம்போட அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்காய் கூட ஒரு முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்குல தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா அதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் நம்ம மிக்சியில் ஒரு அடியை எடுத்து வச்சுருக்கேன். இதைத்தான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்படி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைன்னா நீங்கள் இப்படி சேர்த்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட செய்யலாம். நம்ம விருப்பம்தான். நான் இந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த மாதிரி வதக்கி விட்ருக்கேன். எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு செய்கிறப்ப எலும்பு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வதக்கி விட்ருக்கேன். நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வறந்து விட்டிங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்காங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஆனால் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேகணும், குக் ஆகணும் நல்லா. அது வரையும் நீங்கள் இதை மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறப்ப
கொஞ்சம் சீக்கிரமே நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து இந்த எலும்போட தண்ணி வந்து தனியாக வச்சுருக்கேன். கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இந்த எண்ணெயில் போட்டு இந்த கறியும் நல்லா வதக்கி விடுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கணும். இதையும் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி எண்ணெயில் போட்டு நல்லா புரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துக்கணும். மசாலா வந்து நீங்கள் குழந்தைங்க சாப்பிடுதுன்னா வெறும் தனியாக சீரகம் சோம்பு மட்டும் போட்டுட்டு மஞ்சளை மட்டும் போட்டு செய்யலாம். நான் வந்து காரம் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுல உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மல்லித்தூள் அதில் வந்து சீரகம் சோம்பெல்லாம் போட்டு அரைச்ச வீட்டிலே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம். அந்த தூளை தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி. மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாய் வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் கறிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூனு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா மசாலா கலந்து விட்டு இந்த தண்ணி மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, இதை அந்த கறி கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏன்னா அந்த மட்டன் வெந்த தண்ணியில் தான் எல்லா சத்துமே இறங்கியிருக்கும். நீங்கள் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் கறி கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்துட்டு கூட குறைய தண்ணி தேவைன்னா நீங்கள் திரும்பவும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியாக தான் இந்த எலும்பு குழம்பு செய்ய போகிறேன். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவைன்னா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி உப்பு இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கு. எல்லாமே இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. எலும்பு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. வேறு மாதிரி செய்யவே மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.